ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் மயூர் அகாடமியால் சீசன் 2ல் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வந்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுவா ஒரு பிளேட் நிறைய சாசேஜ் வச்சு அதுல சாஸ் ஊத்தி எடுத்துட்டு போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அதை விட இன்னும் குட்டியாகிறாரு. சரி, நீ யாருன்னு சொன்ன? நான் இசுக்கு மெடோரியா யுஏல இருந்து வரேன். பேரு என்னன்னு சொன்ன? ஐயா இசுக்கு மெடோரியா. உன் பேரு என்னன்னு சொல்லுப்பா. என்ன கொடுமை. இதுக்குதான் பயந்தாரு அவரு. கொஞ்சம் வயசாயிடுச்சு போல. ஆனா அதுக்குன்னு காது கூடவா கேட்காம இருக்கா? நடிகினே இருக்கிறாரு. எனக்கு பசிக்குது தெரியுமா? என்னது பசிக்குதா? டோஷினோரி மெடோரியா. ஞாபகம் வருது, காது கேட்கல. போன் மட்டும் எப்படி இவனை பார்த்து கூப்பிட்டாரு. இவரோட நிலைமையை பத்தி நான் ஆல்மைட்டுக்கே எடுத்து சொல்லியே ஆகணும். இவரால கண்டிப்பா எனக்கு சொல்லி தர முடியாது. என்னோட போட்டியை எடுத்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னுடைய ஒன் ஃபார் ஆல் பவரை என்கிட்ட பயன்படுத்த வேண்டியதானே? அந்த பவரை நீ எப்படி கையாளுறங்கறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது மட்டும் எனக்கு தெரியுது. திடீர்னு இவ்வளவு ஆக்டிவா பேசுறாரு. ஓ, காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. இத போட்டுட்டு என்ன அட்டாக் பண்ணு. ஆனா அவங்கள ஹே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டாங்க. சீக்கிரமா நான் எப்படியாவது என்கிட்ட இருக்க அந்த personality அவரு பவர் நான் கட்டுப்படுத்தேன். ரொம்ப வயசானதுனால இந்த ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதோட ஆல்மைட்டால எனக்கு சொல்லி தர முடியாதுன்றதுனாலதான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி உங்க கூட விளையாடி என் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஆல்ரெடி நடுங்குறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குதுடா. நான் அவருக்கு நிஜமாவே ஒரு இருக்கேன். சும்மா ஓய், தாத்தா வேணா நச்சுன்னு தராங்க. புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு ஆக்டிவ் ஆகுறாரு. திறமை நீ என்கிட்ட காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பொடி பயலே. இந்த விஷயம் எப்படின்னா அப்போ எங்க இருக்கும்போது ஐயோ, சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. டிவில நான் அந்த யூஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை பார்த்தேன். கொஞ்சம் கூட அந்த எதிரிக்கு பரிதாபத்தை காட்டாம நீ உன் பவரை காட்டின. அமைதியின் சிகரமும் அவன்தான், நம்பர் 1 ஹீரோவும் அவன்தான். ஆனா டீச்சிங்னு வந்துட்டா அந்த ஆல்மைட் ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைத்தனமா நடந்துப்பான். அவன் என்கிட்ட படிக்கும் போது ஏகப்பட்ட குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்தான். சரி, இப்போ நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா சின்ன பசங்களா? அப்படி இப்போ எனக்கு குறும்புக்குது. இதே மாதிரிதான் பேசுவாரு. அவரும் இதே மாதிரிதான் எங்க கூட விளையாடுவாரு. இவர்கிட்ட தான் வந்திருக்கு போல. அவரோட டீச்சரா இருக்கணும். சக்தி அப்படி பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்து. அதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உனக்கு சொல்லித் தரேன். இப்போ உண்மையா அதுக்குதான் காஸ்டியூமை மாத்து. உங்க கூட work ஆனா ஞாபகம் மாதிரி மட்டும் சமாளிக்கணும். திடீர்னு யாருங்க கேக்குறாரு. பண்ண டியர் எசுகோ மிடோரியா, உங்க காஸ்டியூமை நாங்க ரிப்பேர் பண்ணும்போது எங்க கம்பெனி இந்த மெட்டீரியலையும் டிசைன்ஸ்ல சேஞ்சஸை ரொம்பவே மெனக்கெட்டு உருவாக்கி இருக்காங்க. நீங்க எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு செம்மையா சொன்னாங்க பாருங்க. ஹெல்மெட் அது. இதுல இருக்க எல்லா சேஞ்சுமே அவங்க என்ன கேட்காம பண்ணிருக்காங்க. பிசினஸ்ல இருக்க எல்லாருமே அட்சுமி மாதிரி தான் இருப்பாங்களோ? சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். என் அம்மாவோட சூட்டை போட்டுக்கிட்டு நான் பண்ண போற முதல் சண்டை இதுதான். நல்லா இருக்கு. அப்ப ஆரம்பிக்கலாமா? அதை விட இது பெட்டர் தான். பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே இது நல்லா இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த சூட்டை போட்டு சண்டை போட்டதே இல்ல. அதே போல இந்த இடமும் கொஞ்சம் குட்டியா இருக்கு. தப்பி தவறி நான் முழு பவரையும் யூஸ் பண்ணிட்டேன்னா உங்க உடம்புனால அது நிச்சயம் தாங்க முடியாது. இப்போ எதுக்காக நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழந்துட்டு இருக்கேன். அப்ப நிஜமாவே சண்டை போட போறோமா? அவர் நிஜமா தான் நடிக்கிறாரு. நான் இப்போ அடிச்ச அடியிலேயே ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே. 1 for all உடைய 9th ஹோல்டர் நீதாங்கிறது என்னால சத்தியமா நம்ப முடியல. நீ எல்லாத்துக்கு தகுதி இல்லாதவன். அந்த ஆல்மைட் உனக்கு என்னத்தான் சொல்லி கொடுத்தானோ இப்படி வந்து நிக்கிற? நெருப்பேத்துறாரு. அவர் ரொம்ப வேகமா இருக்காரு. அவரோட சக்தி என்ன? கமான் யோசி. இந்த சிச்சுவேஷன்ல என்னால எதிர்த்து சண்டை போட முடியாது, ஒளியவும் முடியாது. அவர் எங்க இருக்காரு நான் கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரே மூவ் பண்ற மாதிரி இருக்கு. மைக்ரோவேவ் குள்ள வச்சதுக்கு அப்புறம் உடையாத முட்டையை பத்தி நான் இப்ப இமேஜின் பண்ணணும். அவர் எனக்கு பின்னாடி 2 முறை பாஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னா அதான் சொன்னேன், ஒரே அட்டாக் தான் ரிட்டர்ன் பண்ணி. நல்லாவே அனலைஸ் பண்ணிருக்க. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பா இருக்கு. அதே மாதிரி உன் மனசு தடுமாறுது. டெஸ்ட் பண்ண. கொஞ்ச
கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா நான் அடிச்சிருப்பேன். நான் சொல்றத கேளு. நீ அந்த காவல்ரி பேட்டில்லையும் டோர்னமெண்ட்லையும் அந்த 1-for-all பயன்படுத்தும் போது அதை கவனிச்சு அதோட ஆர்டினரி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஆல் மைக் மேல உள்ள விசுவாசம் தான் உன்னை இந்த பவரை பயன்படுத்த விடாம தடுக்குது. தடுக்குதா? எப்படி சொல்றீங்க? நீ இன்னும் கொஞ்சம் வேகமா திடமா மாற வேண்டியது இருக்கு. நேரமும் சரி வில்லன்களும் சரி நீ முழுசா பலம் வாய்ந்தவன மாற வரைக்கும் நிச்சயமா காத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ பார்த்ததை விட 1-for-all ஸ்பெஷல்னு நீ நினைக்கிற. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யோசிச்சு பார்த்தா உனக்கே என்னன்னு புரியும். நான் போய் நமக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள இந்த இடம் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். இதேதான் ஆல்மைட்டியும் சொல்றாரு. யோசிங்க. மேல நான் வச்சிருக்க மரியாதை என்ன தடுக்குதா? அம்மா மகனே எப்பவுமே நான் கிளைண்ட் கால் வரணுங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஓசுவே ரொம்ப ஹெக்டிக்கா மாறிடுச்சு. குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஸ்ட்ரீட் பேட்ரோலை பயன்படுத்துறீங்களா? ஆமா கரெக்டு தான். ஆனா என்ஜினியர் தம்பி ஏஜென்சில இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்கிறதே என்னால நம்பவே முடியல. ஏன்னா கண்டிப்பா என்னோட வேற விஷயமா வந்திருக்காங்க. கொடுத்திருப்பாங்களே. அந்த ஹீரோ கில்லர் இப்ப இருக்கிற மாடர்ன் சொசைட்டியால பிடிக்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தவனா இருக்கான். என்னாலையும் அவனை பிடிக்க முடியாம போகலாம். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ண போறேன். ஏன்னா நிச்சயமா என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. சூசைட் மைண்ட் தான். இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க தானே யூஏ அட்டாக் பண்ணது. உங்க ஆட்கள்ல என்னையும் ஒருத்தனை சேர்த்துக்க ட்ரை பண்றீங்களா? ஆமா, நீங்க எங்க கூட வந்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். உன் குறிக்கோள் என்னன்னு சொல்லு. இப்போதைக்கு எனக்கு அந்த ஆல்மைட்டை தீர்த்து கட்டினா போதும். ஏன்னா எனக்கு பிடிக்காத எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இதோ இதுல இருக்கிற இந்த பொடி பையனையும் தீர்த்து கட்டணும். நான் நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. இந்த உலகத்திலேயே நான் வெறுத்த முதல் ஆள் நீயா தான் இருப்ப. ஒரு சின்ன பையனை கொல்றதுக்கெல்லாம் நான் உன் கூட வரணுமா? எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம சும்மா எதுக்காக நீ கொலை பண்ணணும் எனக்கு புரியல. த ஹீரோ கில்லர் ஸ்டெயின் சுமோரோ ஷிகராக்கியோட வளர்ச்சியை தோன்றதுக்காக கொண்டு வரப்பட்டவன். ஏன்னா அவனுக்கு அழிக்கிறது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். மாஸ்டர், இதை நாங்க வேணா பாத்துக்கிட்டோமா? வேணாம் விடு. நாம அவன்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் எதுல இன்னும் வளரணுங்கிறத பத்தி அவன் தான் யோசிக்கணும். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவன் மட்டும்தான். அதுக்காக தானே அவனை படிக்க வச்சிருக்காங்க. ஆல்மைட் மேல இருக்க மரியாதை தான் என்ன தடுக்குதா? அதோட ஆணிவேர் எனக்கு புரிஞ்சாலும் அதுக்கான தைரியம் எனக்குள்ள இல்லையா? நான் நினைக்கிற அளவுக்கு 1-for-all அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது இல்லை. அதனாலதான் ஏன் மூமெண்ட் ஸ்டிஃபா இருக்கு. முதல்ல ஸ்டிஃப்னா என்ன? சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கலாம். என்ன பண்ணா மூமெண்ட் ஃபிளெக்சிபிள் ஆகும்? புரிஞ்சு போச்சு. எடுக்க அவர் வீக் ஆவார்னு அப்படி யோசிக்கிறாங்க. என்னுடைய ஸ்பெஷல் மூவ்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை நான் ரொம்ப நெருக்கத்திலையும் பார்த்திருக்கேன். ஏன் நான் அதை நோட்டீஸ் பண்ணல? இப்பதான் எனக்கு புரியுது. சக்திங்கிறது நம்ம உடம்புல ஒரு அங்கம் மாதிரி. அப்படின்னா நான் 1-for-all என் உடம்புல இருக்க ஒரு பகுதி மாதிரி யோசிக்கணும். புரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, ஏதாவது கேள்வி கேட்டா யோசிக்கணுங்கிற தன்மையாவது இந்த பையன் கிட்ட இருக்கு. அதை பார்த்ததுமே நான் இவங்கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். நீ உண்மையிலே இவனை நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்க டோஷனாரி. இல்ல, அவனுடைய பேரு ஆல்மைட். அது இன்னொரு பேர் இருக்கா? இவங்களும் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, டேக்கோ அந்த மாதிரி ஒரு வச்சுட்டாங்க. முகத்துக்கு நேரம் சொல்லட்டுமா, எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நானும் ஒருத்தன்றதுனால தான் நீ என்னோட ஏஜென்சியை தேர்ந்தெடுத்திருக்க. இங்க பாருங்க, எனக்கு ஆஃபர் கொடுத்ததே நீங்க தான். ஆமா, இது வரைக்கும் நான் ரெக்ரூட் பண்ண பசங்க எல்லாருமே நல்ல பசங்க தான். அதுல நீ மட்டும் தான் விசித்திரமா தெரிஞ்ச. நீ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல சண்டை போடுற விதத்தை நான் கவனிச்சேன். உன்னால உன்னுடைய சக்தியை அதிக பொட்டென்ஷியலோட நகர்த்த முடிஞ்சது. அதே போல அதை நல்லா கண்ட்ரோல் பண்ண. உங்ககிட்ட அபரிமிதமான டேலண்ட் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அசிஸ்டண்டா கூட உன்னால இப்போதைக்கு போக முடியும். இருந்தாலும் உன்கிட்டயும் ஒரு பெரிய தவறு இருக்கு. நீ தான் பெரிய ஆளுன்னு நீ நினைப்ப. அது உன்னையும் உன்னோட இமேஜையும் எவ்வளவு டேமேஜ் பண்ண போதுன்னு தெரியாம நீ சீன் போட்டுட்டு இருக்க. பேசிக்காவே நீ கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். இந்த மாதிரி அறிவுரைக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. உன்ன மாதிரியான ஆளுங்களெல்லாம் நான் தான் திருத்தணும். ஏன்னா இந்த சொசைட்டிக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். நீ தாண்டா வேணும்னு நினைச்ச உனக்கு பக்கங்கள் மாதிரி தான் ஹீரோஸும் வில்லன்ஸும்.
இங்கே என்னை கவனிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. எப்படி ஹீரோ ஆகணுன்றத நான் சொல்லித்தரேன். நீங்க தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்றீங்களா? சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை ஒரு அற்புதமான ஹீரோவை எப்படி மாத்துறதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல நீ பேசுற விதம், உன்னுடைய அப்பீரியன்ஸ், உன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, உன் மாரல்ஸை அவர் பிரச்சனையே இல்லை உனக்கு. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வாரம் போதும். எப்படியாவது இது எல்லாத்தையும் உன் மூளைக்குள்ள புகுத்திடுவேன். ஓ, 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்களா? இந்த வருஷம் எங்களால 2 ஆஃபர்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இப்பவே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல உங்க 2 பேரோட தைரியத்தையும் பார்த்து நான் வியந்து போனேன். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. However, ஹீரோவா இருக்கிறதுக்கு உங்க ஃபோர்ஸ் மட்டுமே நம்பினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால இந்த வாரம் என்னோட அனுபவத்தை சொல்லித்தரேன். நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. உங்களுக்கு நான் ஒழுக்கத்தையும் கத்து கொடுக்கணும் போல இருக்கேன். முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறத பத்தி பேசலாம். நமக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது, அதனால நம்ம சிவில் சர்வன்ட்ஸ். அதையும் தாண்டி நம்ம கிட்ட சக்தி இருக்கிறதுனால மத்தவங்க செய்யற வேலையை விட நம்ம அதிகமா செய்ய வேண்டி இருக்கும். இப்போ நம்ம ஆக்சுவல் டியூட்டிஸ் என்னன்னா, குற்றங்களை தடுக்கிறது தான் பேசிக்கா ஒரு ஹீரோ பண்ண வேண்டியது. சரிதானே? ஒரு குற்றம் நடக்கும்போது போலீஸ் நம்மளை இங்கே வர வைப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கமாண்ட் வரும். நம்ம மக்களை காப்பாற்றுறோமா, அரெஸ்ட் பண்றோமா, இல்லை என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணுவோம். புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஏஜென்சி நம்ம என்ன பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சொல்றதெல்லாம் கவனமா குறிச்சு வச்சுக்கோ. இவர் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம ஹீரோஸ் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இதை முதல் முறையா அபிஷியல் ஆகினப்ப இதை பத்தி ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் உருவாச்சு. ஆனா பப்ளிக் இதை ரிமார்க் பண்ணதுனாலையும் எங்க பாப்புலாரிட்டினாலையும் இது சரியாச்சு. உதாரணத்துக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கேன். அதனால என் கூட இருக்கேன். கண்டிப்பா உண்மையை சொல்லணும்னா ஏதாவது ஆக்ஷன் இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். இல்ல, ஒரு ப்ரோவா இருக்க வேண்டிய நாம நிச்சயமா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி பொண்ணு எல்லாம் சூஸ் பண்ணி அவங்க வேலையும் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க என்ன கத்து கொடுத்தாலும் நான் கத்துக்குவேன். அந்த பொண்ணுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. எல்லாம் சரிதான். ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும்? நான் எதுக்காக உங்க 2 பேரையும் வேலைக்கு எடுத்தேன் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த ப்ராடக்ட் தான் சரி வரும். இருக்கிறதுனாலயா? அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்கு. ஆனா அது மட்டும் கிடையாது. நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்கன்றது காரணம் தான். மாடல் மாதிரியா யூஸ் பண்ணுறோம். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருவர். நீங்க பெட்ரோலை எஸ், ஓகே சார். நடக்கிறாரா, ஓடுறாரா? நமக்கு வேலை வர வரைக்கும் இருக்கிற வெட்டியான நேரத்தை எப்படி கழிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஹீரோவுக்கான தகுதி. உனக்கு புரியுதா? இவங்க கிட்ட வந்திருக்கியா? இங்க ஆர்மி ட்ரைனிங்கே போகுது. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஷாட்டோ. ஒரு வழியா என் பேச்சை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உருவாக்கி வச்சிருக்க எந்த பாதையிலும் நடக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் எதிர்காலத்தை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் போய் ரெடியாக. முடியாது, நாம வெளியில போறோம். வரமாட்டேன். ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். அப்படியே பண்ணு, அப்படியே பண்ணு. என்ன இவர் தூங்கிட்டு இருக்காரு? முதல் நாள் ட்ரைனிங் அப்ப இவர் இதை பயங்கரமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஹீரோக்கான எந்த வேலையும் நான் பண்ணல. சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. டொரினோ தாத்தா இவரோட பேரை தேடினதுக்கு அப்புறமா என்கிட்ட எதுவும் கிடைக்கல. வெறும் 1 வருஷம் மட்டும்தான் அவர் டீச்சராக இருந்திருக்காரு. இவரை சுற்றி அவ்வளோ மர்மங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துல ஆல்மைட்டி உருவாக்கி வச்சிருக்காரு. என் உடம்புல ஒரு அங்கமா இருக்க 1/4 ஆளை பத்தி நான் நிறைய சிந்திக்கணும். என் கிளாஸ் பசங்க எல்லாம் அவங்களோட பவர் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க. இன்னும் நான் என் பவரை பத்தி நல்லா யோசிக்க வேண்டியது இருக்கு. 5% அந்த பவர் என்னோடதுன்னு நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா நிச்சயம் என்னால் அந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். இதே விஷயத்தை தான் ஐசாவாவும் கிரிஷிமாவும் சொன்னாங்க. என் சக்தியை நான் இன்னும் நல்லா கத்துக்கிட்டேன்னா என்னால் இன்னும் நிறைய பண்ண முடியும். ஆனா முதல்ல நான் அதை உடனடியாக பயன்படுத்த கத்துக்கணும். இருக்கட்டும், நான் முயற்சி பண்றேன். இந்த இடத்துல வெறும் 5% போதும். 1 2 3 4 அப்புறம் அந்த மாடி என்னால நல்லா ஈஸியா ஏற முடியும். முறையான முட்டை மாதிரியா இருக்கணும். கால்குலேஷன் தப்பு. நான் என்னை தைரியப்படுத்திக்கணும். அதே மாதிரி என் கையை நான் குஷன் மாதிரி பயன்படுத்தணும்.
அப்படின்னா ரெண்டாவது ஜம்ப் அப்ப என் பவரை நான் கையிலையும் காலையும் சேர்த்து கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்காம விட்டுட்டேன்னா கீழே விழுந்து என் கை காலெல்லாம் உடைஞ்சிரும். நார்மலா இது எப்படி பண்ணணும்னு கூட என்னால கற்பனை பண்ணவே முடியல. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். என் கையில பவரை வந்து நான் செலுத்துறேன். இப்ப நான் பவரை வேகமா யூஸ் பண்ணணும். அதே அந்த ஸ்பீடை நிறுத்தி அப்புறம் திரும்புற மாதிரி காலும் கையும் அட் டைம் எடுத்துட்டு பில்டிங்கை வச்சிட போகிறோம். குட் மார்னிங். என்ன ஆச்சு? அது நான் நேத்து நைட்டு நிறைய ட்ரெயின் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரியே என் பிராக்டிஸ்ல நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஆனா அது வேலைக்கு ஆகல. வழக்கம் போல நான் நிறைய தூரம் போகணும்னு நினைக்கிறேன். முதல் தடவை ட்ரை பண்ணும்போது தோத்துதான் போகும். எல்லா ட்ரைனிங்ஸும் இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்னால நிச்சயமா ஆர்வன் கிட்ட இருந்து கத்துக்க முடியாது. அவனால ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் நார்மலா பண்ண முடிஞ்சது. அதனால வேற மாதிரி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஏன்னா அவன் உடம்பு அவன் சொல்ற மாதிரி ஒத்துழைச்சது. ஆல்ரைட் ஸ்டூடெண்டா இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவனுக்கு நான் கொடுத்தது எல்லாமே பிராக்டிகல் ட்ரைனிங் தான். அதான் சொன்னேன், இப்போ எப்படிங்கிறான்னா அப்போ புரட்டி எடுத்துருப்பாரு. அவ்வளோதான் பயந்துருக்காங்க. உங்க பேரை பார்த்ததுக்கு அவர் அவ்வளவு பயந்தாரு. என்னால அவனுக்கு எதையுமே அரைமனசா சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன்னா இறந்து போன என்னுடைய நண்பன் தான் இவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தான். என்ன ஆல்மைட்டோட ப்ரெடெசஸா? அவரு இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன, நானே பார்த்துட்டு வரேன். இவன் விட்டு அந்த செவன்த் கோல்டரை பத்தி நீ சொன்னது நல்லதுதான் டோஷினோரி. அது என்ன சீக்கிரம் வாங்கிட்டேன். தேங்க் யூ. புது மைக்ரோவேவ். ஆமா, பழைய அவனை தான் நான் உடைச்சிட்டேனே. அதான் புதுசு. என்னால இவரோட கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியலையே. நேத்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிடலாமா? என்ன சொல்றேன்? கண்டிப்பா அது டேஸ்டா இருக்கும். ஆனா நேத்து நீங்க டெசர்ட் தான் வாங்கிட்டு வந்தீங்க. என்ன பண்றது, எனக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மூச்சு விடுற மாதிரி ஈஸியா என்னோட பவரை நான் பயன்படுத்த கத்துக்கணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு 15 வருஷமாவது ஆகும். ஆனா அவ்வளோ டைம் என்னால நிச்சயம் செலவு செய்ய முடியாது. இதே வேகத்துல என் பவரை நான் 5% மேல பயன்படுத்தினேன்னா என் பாடியை டெவலப் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் அளவுக்கு நான் வெயிட் பண்ணலாம். வாவ், இது சூப்பராவே வந்திருக்கு. சூடா இருக்கும்போதே வந்து சாப்பிடு. வா. ஆனா எனக்கு அவ்வளோ டைம் இல்ல. நான் இப்போ என்ன பண்றது? இப்ப எதுக்கு உன் முகம் இப்படி மாறுது? தயவு செஞ்சு உட்கார்ந்து கிடைச்சதையாவது ஒழுங்கா சாப்பிடு. இது இன்னும் சில்லுன்னு ஆடாயிடுச்சா? வாய்ப்பே இல்ல. நான் தான் அதை ஓவன்ல வச்சு சூடு பண்ண. ஆனா எப்படி? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அதுக்குள்ள பெரிய சைஸ் தட்டு வச்சுட்டியா என்ன? நீ இவ்வளவு பெரிய தட்டு வச்சா முழுசா சூடாகாது. இந்த இடம் மட்டும் தான் சூடாகும். நீ மைக்ரோ ஓவனை பயன்படுத்துறதே இல்லையா? இல்லைங்க, எங்களுக்கு தெரியாதுங்க இதெல்லாம். எனக்கு இதை பத்தி தெரியாது சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ ஐடியா. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ டொரினோ தாத்தா, என்னோட கையில இருக்க இந்த சாப்பாடு வேற யாருமே இல்ல, இது நான் தான். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்னாச்சு போனது? நான் கிடையாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்பதான் புரியுது. நான் இப்ப வரைக்குமே 1 hour பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த ஓவன்ல ஸ்விட்ச ஆன் பண்றது அவசியங்கிற மாதிரி அவசியமான இடத்துல மட்டும் நான் அதை பயன்படுத்தினேன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஒவ்வொரு மூவுக்கும் என் ரியாக்ஷன் டைம் ஸ்லோ ஆகும். அப்படி பார்க்கும்போது அந்த பவரை நான் அணைச்சு எரிய வச்சுக்க கூடாது. அது என் உடம்புலயே இருக்கட்டும், நான் விட்டுருக்கணும். ஒரே இடத்துல நான் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றது பத்தி யோசிச்சு பார்க்கறதுக்கு பதிலா அது என் மொத்த பாடிக்கு பரவி இருந்தா. அதை நீ இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிப்பதை நான் எதிர்பார்க்கல. பார்த்தா கரெக்டா? அதிகமான பவரை வெளிப்படுத்த முடியும். பார்த்தா தெரிஞ்சுதான் செய்யறாரா, தெரியாம சொல்றாரு? இவனா யோசிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னனால தான் எனக்கு பாயிண்ட் வந்து. எந்த ஸ்டேஜ்ல உன்னால நகர முடியுதான்னு சொல்லு. என்னால நிச்சயம் அதை சொல்ல முடியாது. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறியா? கண்டிப்பா வாங்க பார்க்கலாம்.
ஜிப்ஸு சூப்பராக இருந்ததுங்க. தாத்தா சொன்ன டைலாக் தான், அவர் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலன்ற மாதிரி தான் இருந்தது. நான் போன எபிசோடில் பார்த்தப்போ ஓரளவுக்கு அந்த மிடோரி ஆகிட்டாவது இருப்பாருன்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப குள்ளமாக இருந்தார். ஆனால் ஃபஸ்ட்டு பேசவும் நடிகன்னு இருந்தார், ப்ளஸ் ஞாபகம் மருதிங்குது இதுக்கு தான் பயந்தாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா துள்ளி குதிக்குது அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சார். என்ன ஸ்பீடு, என்ன மாறிக்கிறாரு. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த வயசில் இவ்வளோ முடியாத டைமுக்கு இவ்வளோ பவராக இருக்காருன்னா பால்மேடியில் ட்ரைனிங் கொடுப்போம், இவர் என்ன பவரில் தருவோம் பார்த்தா போட்டு புரட்டி ஏற்றுக்கிறாரு. அதனால தான் அந்த மனுஷன் ஒரு பேர் கேட்டாலும் நடுங்கிறார். ஆக்ஷன் தான் இவரெல்லாம். அதாவது பேசுகிறது எல்லாமே எப்படி சொல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. இப்போ மிடியோட்ட பேசுறதை விட பார்த்தா ரொம்ப ஆஷாக இருந்தது. பட் அப்படி சொன்னதான் ட்ரிகர் ஆவான், டக்கு டக்குன்னு ஏதாவது செய்வான் அப்படின்ற மாதிரி அவரோட இதுவே அப்படி தான் இருக்குது. டக்குன்னு அடிக்கிறது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கு, ஸோ போட்டு புரட்டி ஏற்றுக்கிறார். இவனுக்கு மென்டலி ஸ்ட்ராங் வேணும். அதனால தான் பேச்சால் எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்ஷனில் அவர் கொஞ்சம் பொறுமையாக அடித்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மூவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தார். அவன் அனலைஸ் பண்ணான்றது அதேமாதிரி கரெக்டாக பண்ணான். இப்பயும் பார்த்தா அவர் என்ன மைக்ரோவேவ் வச்சு அது எதாச்சியாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணி இப்படி சொன்னால் அவனுக்கு புரியுன்றதுக்காக இன்டெரக்டாக அதை எடுத்து சொன்னாரா எப்படி கணக்குனே தெரில. நைட் ஃபுல்லாக அவன் ப்ராக்டிஸ் பண்ணதை கூட இவர் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் அதை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலே இருந்தது. ஸோ இவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த அனுபவம் பேசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை விட்டு நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த வயசுக்கு அந்த அனுபவம் சொல்கிறப்போ நம்ம ஈஸியாக புரியுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. கரெக்டான இடத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு, கரெக்டான ஆள் தான் மிடியோரியா காய்ச்சிருக்கு. ஆனால் எனக்கு அது புரியல தான். இந்த பவர் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணால் அது எனக்கு புரியல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பட் ஆனால் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அவனால் மூவ் பண்ண முடியுதா இல்லையான்னு அவனுக்கே தெரியல. பட் மூவ் பண்ணானா வேறு லெவல் தான். இத்தனை நாள் அவன் ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மைக்ரோவேவில் பவர் போட்டால் ஃபுல்லாக வருன்ற மாதிரி தேவையான இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பார்க்கலாம். ஏன்னா அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி வச்சுருந்தானே தான் வீக் ஆகுது. ஒரே டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறான்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற பவர் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே உடம்புல எப்போவுமே போயிட்டு இருக்கிற மாதிரியே அந்த பவர் இருந்துச்சுன்னா எப்போ நினச்சாலும் அதை யூஸ் பண்ணிட்டு என்னது பண்ணிக்கலாம்ல, அப்படி தான் சொல்லலாம். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதான் எப்படி சொல்ல, ஒரு முறையாக எடுக்கிறான்னா ஒரு முறையாக ஐ பவரில் தான் அது வருது. ஃபஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி தான் ஒரு முறையாக. ஸோ அதனால தான் எனக்கு டேமேஜ் ஆகுதோ பிசிக்கலாக அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வந்தால் மேபி பேலன்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் பிசிக்ஸ் மேக்ஸ்ன்னு எங்கெங்கேயோ போகுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் அது சொல்கிறதும் புரிஞ்சுக்கிறது தான். ஆனால் ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தது. ஃபிசிக்கலாக பாடி தாங்கணும், மென்டலியாக ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி அதுதான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி ஆல்மைட்டி மேலே இருக்க அந்த மரியாதைனாலன்ற சொல்கிறப்ப எனக்கு அப்படி தான் ஃபீல் இருந்தது. மேபி இவன் பவர் எடுக்க அது பண்ண அவர் இறந்துருவாரோ, அது எப்படி அடுத்தடுத்துக்கு மாறுறது, ஒருத்தர் இறந்து தான் இன்னொருத்தருக்கு வருமோன்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அது இவன் மனசுக்குள்ளே இருக்கிறனால தான் இவனுக்கு அந்த தயக்கம் கொடுக்குறானோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் அப்படி தான் நடக்கணும், அதான் விதின்னு இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அது பார்க்க வரோம். சரி, இவங்க கதை எப்படின்னா இன்னும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் போகிறப்போ இன்னும் வேறலாம் இருந்தது. இவனுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், பகவத்க்கு இந்த மாதிரி ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறது, அவன் என்னதான் சீன் போட்டாலும் அது அடக்கிற மாதிரி ஆள் இருக்கணும். அதே மாதிரி தான் அமைஞ்சிக்குது. பவர் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்ககிட்ட ஐக்கியம் இருக்குது, பவருக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் டிசிப்ளின் அதை அடக்கணும், இவ்வளோ காட்டு பந்தா பண்ணுறது, சீன் போடுறது அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஹீரோ மெட்டீரியலுக்கான இதுக்கே நீ வருவேன்றது கரெக்டாக சொன்னார். ஸோ அது பிடிச்சிருந்தது. கரெக்டான இடத்துல அவனை போய் சேர்ந்துக்கிறேன், அது தெரிஞ்சோ தெரியாமல் கரெக்டாக போயிட்டடா, நீ வேறு லெவல் வந்துடுவேன்னு அவன் மேலேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க செஞ்சிடுவாங்க அப்படின்ற ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த இடத்துல எப்படி சார் டக்குன்னு அவனை கட்டி போட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க. அடங்காத காலம் அது. அதே அடக்குறாங்க அப்படின்னா ஒரு பேச்சிலே தெரியுது அடக்கிடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் வேலை தான் இருந்துச்சு. எல்லாத்துமே அப்படி தான் இருந்தது. எல்லாம் கரெக்டான பொசிஷனுக்கு போன மாதிரி தான் இருக்குது. ரிட்டன் வரப்போ வேறு லெவல் வருவாங்கன்னு ஃபீல் இருக்குது. அந்த குட்டி பொண்ணு தான் கொஞ்சம் பாவமாக இருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ண வச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ட்ரைனிங்கே தான் ஆரம்பிச்சு இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பாவம் இவன் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் நம்ம கிளாஸ் ரெப் மட்டும்தான் அவர் மட்டும் வேறு தாட்டில் போய் இறங்கி இருக்காரு. அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாருன்ட்டு அவருக்கும் தெரியுது. ஏன்னா அவர்னாலே முடியலன்னா நம்ம போகிறதும் எப்படி சூசைட் மாதிரி தான். பட் ஆனால் என்னால் முயற்சி பண்ணாமல் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒரு தம்பியாக துடிப்பார் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கே தவிர வேகம் ஓகே, பட் விவேகம் வேணுன்றதை. இங்கே ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் கூட ஓகே. இவர் இங்கேருந்துனே டேரெக்டாக அதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அவனும் அந்த ஹீரோ இவன் பண்ணுறவனும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடங்குற மாதிரி இல்லை. அவன் தனி காட்டுற வச்சா நான் செய்கிறதா செய்வேன்ட்டு அவங்களே எதிர்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் ஸ்டோரி போயிடுச்சு. அதேமாதிரி தாத்தாவும் பார்த்தீங்கன்னா ஆல்மைட்டியை கூட்டிகிட்டு வந்த ஆளை பற்றி ஏதோ ஒரு இது வச்சார், அது ஒரு இன்ட்டு வச்சார். இந்த மாதிரி பின்னாடி நிறைய கதைங்க இருக்குது போல். அதெல்லாம் வரப்போ பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.